வணக்கம் உள்ளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட தலைப்பு சுய ஒழுக்கம். ஒவ்வொரு மனிதனும் சுய ஒழுக்கத்துடன் வாழ்வதால் இந்த சமூகம் சுய ஒழுக்கத்தை பெறும். இந்த சமூகம் சுய ஒழுக்கத்தை பெறுவதால் இவ்வுலகில் நிலையான அமைதி கிடைக்கும். சுய ஒழுக்கம் என்றால் என்ன? சுய ஒழுக்கத்தால் என்ன நன்மைகள் விளையும் என்பதை நாம் முழுமையாக பார்ப்போம். சுய ஒழுக்கம் என்பது நம்மால் உருவாக்கப்படும் எண்ணம், சொல் மற்றும் செயலை பொறுத்துதான் அமையும். நாம் உருவாக்கும் எண்ணம், சொல் மற்றும் செயல் நமக்கோ அல்லது பிறருக்கோ இந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ துன்பம் தருமாயின் அத்தகைய செயல்களை விழிப்புணர்வுடன் கண்டறிந்து தவிர்க்க வேண்டும். இத்தகைய செயல்களை நம் வாழ்வில் தொடர்ந்து செய்யும்போது நமக்கும் பிறருக்கும் நன்மை கிட்டும். இவ்வாறான ஒரு வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதால் நல்ல மக்களும் நல்ல செல்வமும் தங்களை பின்பற்றி வரும் என்பதனை உணர்ந்து செயல்படுங்கள். இவ்வாறு சுய ஒழுக்கத்தோடு வாழ்பவர்கள் பிறரை நினைத்து கவலைப்படவும் துன்பப்படவும் தேவையே இல்லை. இவ்வாறு நாம் வாழும்போது நம் துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். சுய ஒழுக்கத்தோடு வாழும் இந்த வாழ்க்கை முறையை தங்களின் பிள்ளைகளும் உங்களின் எதிர்கால தோன்றல்களும் புரிந்து கொண்டு தரமான வாழ்க்கையையும் தரமான உலகையும் உருவாக்குபவர்களாக திகழ்வார்கள். இந்த சுய ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்ந்த மனிதருள் ஒருவரே வேதாந்திரி மகரிஷி என்ற தத்துவ ஞானி. கிபி 1911ஆம் ஆண்டு குடுவாஞ்சேரியில் பிறந்த இவர் வறுமையின் பிடியில் சிக்கியதால் தனது 10 வயதில் பள்ளி படிப்பை இழந்து வேலை செய்யும் சூழல் ஏற்பட்டது. நெசவு தொழில் என்பது வேதாந்திரி மகரிஷியின் குடும்ப தொழிலாக இருந்ததால் அதை அவர் செய்ய நேர்ந்தது. படிப்பின் மீது இருந்த ஆர்வத்தால் நெசவு தொழிலை செய்து கொண்டே தனது படிப்பையும் தொடர்ந்தார். இவ்வாறு கல்வி பயின்றவர் தனது இளம் வயதில் சித்தா, ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி போன்ற படிப்புகளில் வல்லவராக திகழ்ந்தார். தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்த தபால் துறையில் பணியாற்றினார். பின்பு அவற்றை ராஜினாமா செய்துவிட்டு சுயமாக நெசவு தொழிலகம் ஒன்றையும் தொடங்கினார். இவ்வாறு நெசவு தொழில் செய்தவர் பல்லாயிரம் பேர் வேலைவாய்ப்பை உருவாக்கி ஒரு பெரிய தொழிற்சாலை ஒன்றையும் நிறுவினார். அங்கு அனைவருக்கும் சம உரிமையையும் சலுகைகளையும் வழங்கினார். தொழிற்சாலை தொடர்பான அரசு கொள்கை மாற்றம் காரணத்தால் தொழிற்சாலை சரிவில் இயங்க தொடங்கியது. 2000 குடும்பங்களும் நலன் காக்க தனது சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து அவர்களை காத்தவர் வேதாந்திரி மகரிஷி. வறுமையின் பிடியில் இருந்த அவர் தன்னுடைய தொண்டை ஆன்மீகம் நோக்கி திசை திருப்பினார். சிறு வயதில் இருந்தே வேதாந்திரி மகரிஷிக்கு ஆன்மீகத்தில் இருந்த ஒரு நாட்டம் இருந்து கொண்டே இருந்தது. இவர் தனது சிறு வயதில் கஜேந்திர மோட்சம் என்பது இவருக்கு மிகவும் பிடித்த கதைகளுள் ஒன்று. மேலும் ஒரு சமயம் மகாபலிபுரத்தில் நடக்கும் ஒரு திருவிழாவிற்கு தனது சிறு வயதில் அவர் சென்றபோது புலால் உணவின் கேடுகள் என்ற புத்தகம் படித்ததால் அன்று முதல் அசைவ உணவை தவிர்த்து வந்தார். இதுபோல் பல விஷயம் அவரை ஆன்மீக சிந்தனை ஓங்க தூண்டுதலாக இருந்தது. வேதாந்திரி மகரிஷியின் 42வது வயதில் இரவில் ஒரு நாள் அருட்ஜோதி ராமலிங்க வள்ளலார் இவரின் முன் தோன்றி, நான் உன்னோடு 10 ஆண்டு காலம் இருக்கப் போகிறேன் அப்பா, இதை இப்போதே யாரிடமும் சொல்லாதே என்ற வார்த்தையை கேட்டார். அன்றிலிருந்து மகரிஷி எழுதிய 10 ஆண்டு நூல்கள், கட்டுரைகள் மற்றும் கவிகள் தத்துவமயமானது. தனது வாழ்வில் இறைநிலை உணர்ந்த மகரிஷி அனைத்து மக்களுக்கும் புரிய வகையில் எளிதாக வடிவமைத்தார் ஆன்மீக கருத்துக்களை. அவ்வாறு இயற்றிய நூல்கள் ஒன்று உலக சமாதானம். இவை 1957இல் வெளியிடப்பட்டது. இவை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ஆதலால் 1958இல் உலக சமுதாய சேவா சங்கம் என்பதை நிறுவினார். அவற்றில் மனவளக்கலையை மக்களுக்கு போதித்தார். இவற்றின் மூலம் மனம், அடிப்படை உடற்பயிற்சி, தீட்சை, அகத்தாய்வு மற்றும் 9 வகையான தவங்களையும் அவர் போதித்தார். இதனால் பல ஆசிரியர்கள் உருவானார்கள். மேலும் தற்போது மனவளக்கலை மன்றம்,
தமிழ்நாட்டிலும் உலகில் பல்வேறு நாடுகளிலும் உள்ளது. அவைகளாவன அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள். வேதாந்திரி மகரிஷி தன்னுடைய இறையருளின் மூலம் சமுதாய மக்களின் மனநிலையை மாற்றி தான் மட்டும் சுய ஒழுக்கத்துடன் வாழாமல் பல மக்களுக்கு எவ்வாறு சுய ஒழுக்கத்துடன் வாழ்வது என்பதை போதித்து வந்தார். இவ்வாறு அறப்பணியில் ஈடுபட்ட வேதாந்திரி மகரிஷி 28 மார்ச் 2006 அன்று இயற்கை எய்தினார். வாழ்க்கையில் வெற்றி பெற நினைப்பவர்கள் மனதில் பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது. அவ்வாறான மாற்றம் மகரிஷியின் வாழ்க்கையிலிருந்தும் தத்துவத்திலிருந்தும் தவத்திலிருந்தும் மனவளக் கலையின் மூலமாகவோ நம்மால் பெற முடியும். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய இதர சேனலான டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க், லாலிட் தமிழ், ஈஸி இங்கிலீஷ் போன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இருக்கிற விஷயங்களை பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் ஒரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.